இன்னொரு விஷயம் ஜி, இது வந்து எல்லா குடும்பத்திலயும் எனக்கு தெரிஞ்ச உலக நாடுகள் ஃபுல்லா நடக்கிற ஒரு விஷயம். எல்லாருக்குமே இந்த சொத்து பிரச்சனை ஆமா. இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது இருக்கிறவங்களுக்கு இல்லாதது பிரச்சனை, இல்லாதவங்களுக்கு இருக்கிற இருக்கிறது பிரச்சனை பிரச்சனை. இல்லைங்களா? இது அப்புறம் இந்த பங்கு போட்டு நம்ம இருக்கும்போதே வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எப்படி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கூட இந்த மாரி நாடில ஆமாங்க. பார்க்கலாமா? இதுக்கு 6வது காண்டம்னு ஒண்ணு ஆ, இருக்குங்க. அந்த 6வது காண்டத்த பார்த்தோம்னு சொன்னோம்னா, அதுல வந்து நம்மளுடைய விரோதிகள், ஆ, நமக்கு வரக்கூடிய ஆரோக்கிய தொந்தரவு, ம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள், இதற்கான தீர்வுகள் இந்த 6வது காண்டத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆ, அது அதுக்கான அந்த ஒரு சால்வும் நமக்கு கிடைச்சிரும். ஆமா. இப்ப அது எனக்கு எப்ப எந்த வயசுல அந்த பிரச்சனைகள் நமக்கு சரியாகும், ம். அப்படிங்கிற விஷயம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம். ம். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் ஜி. இந்த 14 காண்டமும் எனக்கு லைனா சொல்றீங்களா? அப்ப நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா, அந்த காண்டத்துல இருந்து நான் உங்கள கேட்பேன். சரிம்மா. அ முதல்ல நம்ம பொது பார்க்கிறது பொது காண்டம். காண்டம். ம். அந்த பொது காண்டத்துல வந்து நம்மளுடைய பொதுவான விஷயங்கள், ம். நம்மளுடைய குடும்ப விவரங்கள், நம்மளுடைய ஜாதகம், ம். ஜெனரல் பிரெடிக்ஷன் அதுல கிடைச்சிரும். ம்ஹ்ம். அடுத்து 2வது காண்டம். 2வது காண்டம்ங்கிறது வந்து குடும்பம். ம். அடுத்து வந்து நம்மளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ம். நம்மளுடைய வாக்கு பலிதம். நம்மளுடைய வாக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய சொல் வந்து ஒரு பலிதங்களா இருக்கும். ம். அந்த வாக்க வந்து நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பிரயோகிக்கணும் படுத்துனா அப்படிங்கிற விஷயங்கள் இந்த 2வது காண்டத்துல தெரிஞ்சுக்கலாம். ம். அடுத்து இந்த 3வது காண்டம்ங்கிறது வந்து நம்மளுடைய சகோதரர், கூட ம். பிறந்தவங்க. அவங்களுக்கும் நமக்கும் உள்ளான உறவுகள் எப்படி இருக்கும்? ம். என்ன மாரியான பிரச்சனைகள் நமக்கும் அவங்களுக்கும் வர மாரியான சூழ்நிலைகள் இருக்கு? ம். அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ம். இப்ப அடுத்து 4வது காண்டம் எடுத்தோம்னா, தாயார பத்தியும் சொல்லக்கூடியது. ஓ! தாயார பத்தி சொல்லக்கூடியது, நம்மளுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள சொல்லக்கூடியது. ம். சுக சந்தோஷங்கள், மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுக சந்தோஷங்கள பத்தி சொல்லக்கூடிய இந்த 4வது காண்டம். 5 5வது காண்டம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம 6வது காண்டத்த பத்தி சொன்னோம். இந்த விரோதி, வியாதி, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வழக்கு சார்ந்த பிரச்சனை. ஓ! அது வந்து சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய வழக்குகளா இருக்கலாம். நம்ம பேர்ல இருக்கக்கூடிய அந்த வழக்கு வந்து எப்ப நமக்கு கிளியர் ஆகும்? ம். எந்த வயசுல அது சரியாகும்? அதற்கு என்னென்ன மாரியான வழிமுறைகள் நம்ம எடுத்துக்கணும்? யாரெல்லாம் அதுக்கு நமக்கு துணையா இருப்பாங்க? இருப்பாங்க. ம். யார் மூலியமா அந்த பிரச்சனை நமக்கு சரியாகும்? அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த 6வது காண்டத்துல தெரிஞ்சுக்கலாம். 7 7வது காண்டம் திருமண காண்டம். ஓ! திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம். ம். நமக்கு எப்ப திருமணம் நடக்கும்? அந்த குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள். ம். அந்த பிரச்சனைகள நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது? முன்கூட்டியே அந்த பிரச்சனைகள் இந்த வயசுல வரப்போகுதுன்னா, அத நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது? அப்படிங்கிறது இந்த திருமண காண்டம். இந்த 7வது காண்டம். இந்த 8வது காண்டம்ங்கிறது தான் வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட காண்டம். 8வது காண்டம். ம். 9வது காண்டம்ங்கிறது தந்தையார பத்தி சொல்லக்கூடியது. அப்பாவினுடைய ஆயுள். அடுத்து வந்து நமக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். அதுதான் 8வது ஆமா. காண்டம். 9வது காண்டத்துல நமக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பொதுவா அதுல 9வது காண்டத்துல வந்துருங்க.